சனி ஞாயிறை தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல. சனி ஞாயிறு என்ன விஷயம்னா, சனி ஞாயிறு மட்டும் கிடையாது. அவங்க எஸ்பிஐ ஏடிஎம் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு மிஷின் இருக்குது, ஒரு பழைய வருஷன் மிஷின் இருக்குது. அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றது பார்க்குறாங்க. செக்யூரிட்டி இல்லாத ஒரு ஏடிஎம்மாக இருக்கணும். உங்களுக்கு செக்யூரிட்டி இருந்தால் உடனே என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம். அதே போல் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடாதுன்றனால தான் விடிய காலையில் இவங்க வந்துட்டு அந்த அந்த அட்டையை வச்சுட்டு இது மாதிரி பண்ணிட்டு போகிறது, பணத்தை எடுத்துகிட்டு போகிறது, இந்த வேலையை பார்க்குறாங்க. இது எப்படி என்னன்னு விசாரித்தா, இவங்க வந்து அங்கே நார்த்தில் ஒர்க் பண்ணப்போ அங்கே வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அது வந்து ப்ராப்ளம் வரப்போ அங்கே அசிஸ்டண்ட்டாக இவங்க வேலை செஞ்சதாகவும், அப்போது இந்த குறிப்பிட்ட அந்த கேபினோட சாவி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணலான்னா எல்லோரும் பண்ண முடியாது. டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க அதை சாவியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சாவியில் தான் கேட்டாக்க ஒரு தரப்பில் வந்து உத்தரப்பிரதேசில் அவங்க வந்து அந்த அங்கே அளவு எடுத்து செஞ்சு கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு ஏடிஎம்க்கும் அது மாறும். இப்போ நம்ம ஒரு எதுவும் இல்லை, சும்மா சின்ன ஒரு வீட்டுக்கு நம்ம எத்தனை பூட்டு வைக்கிறோம், அதே நம்ம அது அவ்வளோ ஈஸியாக நம்ம காணாத போச்சுன்னா அது செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அது ஏடிஎம் தரப்போ நல்ல செக்யூரிட்டியாக தான் அவங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த டெக்னிக்கல், அதே போல் கம்ப்யூட்டர் கீன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் இப்போ லேட்டஸ்ட்டு அது அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் டூப்ளிகேட் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறப்ப இது பின்னாடி வேறு யாருன்னா இவங்க இந்த மாதிரி இந்த ஏடிஎம் வந்து தொழில்நுட்ப ரீதியில் யாருன்னா கையாளுற ஆளுங்களாக இருக்குமா அப்படின்ற இதில் வந்து இவங்க கஸ்டடியில் எடுத்து தான் அடுத்து விசாரிக்கணுன்ற